ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்க இன்னைக்கு பார்க்க போறது முட்டை சுக்கா. நம்ம வந்து கறியில வந்து சுக்காலாம் நம்ம பண்ணுவோம். அதனால வந்து இப்ப நம்ம வந்து சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாயில 30 ரூபாயில நம்ம முட்டை வாங்கி ஒரு முட்டை சுக்கா பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டிங்னு கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். எல்லா முட்டையும் வந்து நம்ம உடைச்சு ஊத்திக்கிட்டோம். நான் வந்து ஒரு ஸ்பூனு பெப்பர் போடுறேன், ஒரு அரை ஸ்பூனு உப்பு, ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம கடல மாவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாம, நல்லா ஓரத்துல எல்லாம் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாவே அடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல இந்த மாதிரி வந்து நம்ம முட்டி அடிச்சு வச்சது வந்து அப்படியே வச்சுக்கலாம். இதுல சுத்தி வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்துனோம்னா இந்த தண்ணி எல்லாம் வந்து வேக போது இதுல உள்ள போயிடும். அதனால நம்ம ஸ்லோவா வச்சுட்டு தட்டு போட்டு முடிக்கலாம். இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சுக்கலாம். கேஸ் ஸ்லோவாவே வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் இது வேகிறதுக்கும் சரியா இருக்கு. இது நம்ம வெந்துருச்சா உள்ள வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு நம்ம சும்மா லேசா அந்த கத்தி எடுத்து லேசா சுண்டாலே இதுல வந்து எதுவுமே ஒட்டாம இருக்கு. நம்ம இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கோம். நல்லா சில்லுன்னு ஆறுனாதான் நம்ம வந்து சுத்தி வந்து ஒட்டாம இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கத்தியில இந்த ஓரத்துல வந்து கொஞ்சம் கேப் வர்ற மாதிரி சுத்தி வந்து எடுத்து விட்டுக்கணும். இத வந்து நம்ம ஒரு சின்ன பிளேட்டிங் வச்சுக்கலாம். இதுல வந்து கவுத்துட்டீங்கன்னா நாலா பக்கம் தட்டினாலே இந்த மாதிரி வந்துடும். நம்ம பேன் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போட்டுக்கங்க. நான் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடியா அரிஞ்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பொடியா அரிஞ்சிக்கிறேன், அது போட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். கேஸ் இப்ப ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் கலரிடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்குறதுனால கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுருங்க. இது கூட நம்ம முட்டை அந்த வேக வச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை இதுல போட்டுருங்க. இது கூட சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் இதுல படுற மாதிரி நல்லா கலர் விட்டுருங்க. இது கூட நான் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள், இது கூட கொஞ்சமா 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமா வெங்காயத்தாள் பொடிசா அரிஞ்சு போட்டுங்க.
அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை சுக்கா ரெடி. இது நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டிங்னு கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.